அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொலியில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்கவே மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்க இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, COVID-19 மாதிரி ஒரு வைரஸ் இலங்கையிலையும் பரவுதாம். அது மனித உயிர்களுக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியதாம். இலங்கையில கண்டில முதலாவதாக ஒரு நோயாளர் அடையாளம் காணப்பட்டிருக்காராம். இப்படி எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல அதிகளவான செய்திகள் பரவப்படுறத நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு போஸ்டர் பார்த்தா ஒரு 200-300 பேர் என்ன செய்யறாங்க, அந்த போஸ்டை ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அதனுடைய உண்மைத்தன்மை எந்த அளவு அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில பார்ப்போம். சரி, வாங்க நாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா இப்பவே அந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. அதே போல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணி கொள்ளுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய காணொலிகள் எல்லாத்தையுமே உங்களால தொடர்ச்சியா பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த சில நாட்களா இந்த சமூக வலைத்தளங்கள் எடுத்து பார்த்தாலே அடிக்கடி கோவிட் பரவுது, கோவிட் மாதிரி வைரஸ் பரவுது, சீனாவில இருந்து திரும்ப வைரஸ் சீனாக்காரன் கொண்டு வந்துட்டேன், உலகளாவிய ரீதியில திரும்ப ஒரு பெருந்தொற்று ஏற்பட போது, நாங்களாம் லாக்டவுனுக்கு போறோம்னு சொல்லி அதிக அளவான செய்திகளை எங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இந்த சீனாவில இருந்து ஒரு புது வைரஸ் பரவுதான். அதுக்கு பேர் HMPV அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹியூமன் மெட்டாப்னியூமோ வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது சோட்டா HMPV அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வைரஸ் இலங்கையிலையும் பரவி கொண்டு இருக்குதாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வைரஸை பத்தி பார்த்தோம்னு சொன்னா, இது இப்ப இலங்கைக்கு வந்த ஒரு வைரஸ் கிடையாது. இது உலகளாவிய ரீதியில கிட்டத்தட்ட ஒரு 20 வருடத்துக்கு முதலே ஒரு அடையாளம் காணப்பட்ட ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த ஜனவரி டிசம்பர் காலப்பகுதியில அதாவது இந்த குளிரான காலப்பகுதியில சுவாச கோளாறுடைய தொடர்புடைய ஒரு வைரஸா இந்த வைரஸ் அடையாளம் காணப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட இந்த வைரஸுமே COVID-19 போல ஒரு என்ன சொல்றது, அதுக்கும் இதுக்கும் சில ஒற்றுமைகள் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா COVID-19 மாதிரி பெரிய அளவுல இது தாக்கத்தை செலுத்துமா அப்படின்னு கேட்டா இல்ல. இது குறித்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தினுடைய ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உயிரணு உயிரியல் பிரிவு பேராசிரியர் நீலிகா மாலவிகே அவங்க நேற்றைய தினம் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கொண்டிருந்தாங்க. அந்த ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கோள் காட்டிய சில செய்திகள் பரவப்பட்டது. அதான் கெண்டியில முதலாவது இந்த HMPV வைரஸினுடைய தொற்றாளர் ஒருவர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையிலே அந்த ஊடகவியலாளர் சந்திப்புல அவங்க கண்டியில ஒரு முதலாவது நோயாளர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற அவங்க சொல்லல. அதுக்கு மாறா அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த வைரஸ குறித்து நாங்க பயப்பட தேவையில்ல. சமூக வலைத்தளங்கள்ல அதிக அளவுல பரவப்படுற செய்திகளை குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்ல. இது இலங்கைக்கு ஒன்றும் புதிய ஒரு வைரஸும் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது உலகளாவிய ரீதியில இது இயல்பாகவே இருக்கக்கூடியது, இல்லாட்டி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னவே இருக்கிற ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இலங்கையிலுமே 2023ஆம் ஆண்டு டிசம்பர் கால பகுதியிலையுமே இது அடையாளம் காணப்பட்டிருக்குது. அதுக்குரிய மரபணு பரிசோதனைகள் எல்லாம் செய்யப்பட்டு குறிப்பா கண்டி போன்ற இந்த குளிர் பிரதேசங்கள்ல வாழ்றவங்களுக்கு சுவாச கோளாறு ஏற்படுத்தக்கூடியதாகவும் கண்டி பிரதேசத்துல ஏற்கனவே இந்த வைரஸ் தொற்றோட தொடர்புடையவங்க அடையாளம் காணப்பட்டிருக்கிறாங்க. இது இலங்கைக்கு ஒரு புதிய ஒரு வைரஸும் இல்ல. இலங்கையில முதலாவதா கண்டி பிரதேசத்துல ஒரு தொற்றாளர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லல. அதே போல அவங்க இந்த வருடத்துல எந்த ஒரு புதிய தொற்றாளர்களும் கண்டுபிடிக்கப்படல அப்படின்னு சொல்லித்தான் ஊடகவியலாளர்கள் சந்திப்புல அவங்க சொல்லி இருந்தாங்க. ஆனா அது தெரிவுபடுத்தப்பட்ட செய்திகளாக சமூக வலைத்தளங்கள்ல பரவுனதையும் எங்களால அவதானிக்க கூடியதாக இருந்துச்சு. அதே போல இந்த வைரஸ் குறித்து உலக சுகாதார ஸ்தாபனம் WHO அல்லது சீனாவினுடைய சுகாதார அமைச்சோ இது ஒரு தொற்று நோய் அப்படின்னு சொல்லி அறிவிக்கல. எங்களுக்கு தெரியும் கோவிட் வந்த டைம்ல இது ஒரு உலகளாவிய பெருந்தொற்று அப்படின்னு சொல்லி உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவிச்சிருந்தது. ஆனா இந்த வைரஸ் குறித்து அப்படி எந்த ஒரு அறிவிப்புகளுமே வரல. அதே போல சீனாவினுடைய வெளிவிகார அமைச்சினுடைய ஊடக பேச்சாளரான மாவோ நிங் அப்படின்றவர் இது சீனாவில இருந்து பரவுன ஒரு வைரஸா இருந்தா கூட இது குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை. அதே போல வெளிநாட்டு பயணிகளும் இது குறித்து நீங்க பயப்பட தேவையில்லை. எங்களுடைய நாட்டுக்கு வளமையை போல நீங்க போகலாம். இது வளமையாகவே எங்களுடைய நாட்டுல இல்லாட்டி உலகளாவிய ரீதியில பரவுற ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லி இருந்ததும் இங்க கவனித்துல கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது.
அதே போல இந்த வைரஸினுடைய நோய் அறிகுறிகளை பார்த்தோம்னு சொன்னா இது வந்துட்டு சுவாச கோளாறுடன் தொடர்புடைய ஒரு நோயா காணப்படுது. குறிப்பா வந்துட்டு சுவாசிப்பதில் அவங்களுக்கு சிரமம் ஏற்படுறது, அதே போல மூச்சு திணறல் ஏற்படுறது, அதே போல இருமல், காய்ச்சல் இப்படியானது வந்துட்டு இந்த நோயினுடைய நோய் அறிகுறிகளாக இருக்கும். அதே போல வந்துட்டு இது அதிகளவான மூச்சு திணறல் ஏற்படுறதால நியூமோனியா போன்ற பாதகமான விளைவுகளையும் வந்துட்டு இது ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இந்த நோய் வந்துட்டு குறிப்பா முதியவர்கள், சிறுவர்களை தாக்குறதாக காணப்படுது. என்னன்னு சொன்னா அது மனிதர்களினுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியின் அடிப்படையில வந்துட்டு அது தாக்கக்கூடிய ஒரு நோயா காணப்படுது. உங்களுக்கு தெரியும் வைரஸ் நோய்ன்றதுக்கு வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்கு எந்த மருந்துகளும் இல்லை, ஆனா அதை சுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நாங்க அதிகரிக்கிறதன் ஊடாக இந்த நோயிலிருந்து நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்றும் சொல்லப்படுது. அதே போல இந்த நோய் வந்துட்டு ஒரு 3 தொடக்கம் 6 நாட்களுக்கு உடம்புல தங்கி இருந்து விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. நாங்க வந்துட்டு எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதன் ஊடாக இந்த நோயை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல வந்துட்டு நாங்க COVID-19க்கு எப்படியான நடைமுறைகளை பின்பற்றினோம், அதாவது முகக்கவசங்களை அணிந்தோம், ஒருவரோடு ஒருவர் வந்துட்டு தொடுதலை நாங்கள் தவிர்த்து கொண்டோம், கைகளை 20 வினாடிகளுக்கு ஒருக்கா கழுவி கொண்டோம். அதே போல இருமல் தும்மல்ல வந்துட்டு பொது இடங்கள் போது அதுக்குரிய ஏற்பாடுகளை நாங்க செய்திருந்தோம். சானிடைசரை வந்துட்டு நாங்க யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த வேலைகளை நாங்க செய்யறதனூடாகவும் இந்த வைரஸ்ல இருந்து நாங்க பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஏனென்று சொன்னா இதுவுமே வந்துட்டு COVID-19 போல ஒரு நபர்ல இருந்து இன்னொரு நபருக்கு இந்த இருமல் தும்மல் மூலமாக அல்லது தொடுதல் மூலமாகவும் பரவக்கூடிய ஒரு நோயாத்தான் காணப்படுது. ஆனா COVID-19 அளவுக்கு இது பாரதூரமான ஒரு நோய் கிடையாது, இது பாரிய ஒரு பெருந்தொற்று கிடையாது. இது குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை அப்படின்றதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமா காணப்படுது. அதே போல வந்துட்டு நாங்க இப்படியான ஒரு செய்திகளை நாங்கள் கண்ட உடனே என்ன செய்யறோம்னு சொன்னா சமூக வலைதளங்கள்ல உடனே ஷேர் பண்ணி கொள்றோம். இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மைகளை நாங்க அறிந்து கொள்ளாமலே. அப்ப இப்படி ஒரு செய்தியை நாங்க பார்த்த உடனே என்ன செய்யணும், முதலாவது நாங்க ஷேர் பண்ணணுமான்னு சொல்லி பார்த்தா இல்ல. முதலாவது அந்த நியூஸ் எப்படி சொல்லப்பட்டிருக்காது, அதனுடைய சோர்ஸ் அப்படி என்ன, அதாவது அடிப்படை ஆதாரம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நாங்க அதுக்கு பிறகு ஷேர் பண்றது மிகவும் பயனுள்ளதா இருக்கும். இப்ப இந்த சோசியல் மீடியாவில் பேஸ்புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு செய்தி இருக்குன்னு சொன்னா அது ஒரு போலி செய்தின்னு சொன்னா அது கீழே வந்துட்டு அதுக்குரிய ஃபேக்ட் செக்கிங் வந்துட்டு காணப்படும். உடனே நாங்க ஷேர் பண்றதுக்கு முதல் அதை கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி வாசிச்சுட்டு அதுக்கு பிறகு அது உண்மையா பொய்யா அப்படின்றத பார்த்துட்டு நாங்க ஷேர் பண்ணோம்னு சொன்னா அது தேவையில்லாத அச்சத்தை மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கிறத தவிர்த்து கொள்ளக்கூடியதா இருக்கும். நீங்க வந்துட்டு ஒரு செய்தியை பகிர்றதுக்கு முதல் அதை நீங்க ஒரு வெரிஃபை பண்ணி கொள்ளுங்க, ஒரு ஃபேக்ட் செக் நிறுவனத்தை நாடுங்க, அங்க செக் பண்ணி பாருங்க. அப்படியான விஷயங்களை செஞ்சு கொண்டு ஒரு போஸ்டை வந்துட்டு நீங்க ஷேர் பண்ணுவீங்கன்னு சொன்னா அது மக்கள் மத்தியில ஏற்படுற இந்த தேவையில்லாத அச்சத்தை குறைச்சு கொள்றதுக்கும் மக்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு மற்றொரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.